ஓம் நம சிவாய. நேற்றைய தினத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு. அன்பர் அவர்கள் அவரை பற்றி ஒரு அடியார் அவரை பற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசும்போதே திருச்செந்தூர் அறுபடை முருகனையும் பார்த்துவிட்டு திருச்செந்தூரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். அவர் அந்த அளவுக்கு அவருடைய அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அந்த அரை மணி நேரத்திலே இறைவனாட்சியோடு எங்களுக்கு காட்சி கொடுத்தார். அவரை பற்றி நேற்றைய அந்த மணிசாமி குரு பூஜை என்று சொன்னோம். அதிலே சித்தர்கள், மகான்கள், அடியார்கள், சாதுக்கள் எல்லோருமே வருகை தந்தவந்தம் உள்ளனர். அதுபோலே இந்த கன்னிவாடி அருகே நந்தி சித்தரையும் பார்க்க வேண்டும் என்று அத்தனை அன்பு உள்ளங்களும் வரத் தொடங்கின. அந்த நேரத்திலே தான் அந்த ஐயாவும் அங்கே தான் வந்துவிட்டு போய்விட்டார் என்று சொல்லி கேட்டேன். இல்லை, நான் திருச்செந்தூர் போயிட்டு வரேன், மணிசாமி கோயில் நான் போகலை, நான் அறுபடை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் ஐயா சத்திரப்பட்டியிலே கோயில் ஆலயம் கட்டியிருக்கிறார். அதன் அருகே தாசிரிப்பட்டி என்ற ஊர், அந்த ஊரிலே தான் ஆலயம் கட்டியிருக்கிறார். அவர் பார்க்க அகத்தியர் போல இருப்பார், அவ்வளவு ஒரு குள்ளமாக இருப்பார். மனதிலே குள்ளம் என்று சொல்வதை கூட அவர்தான் ரொம்பவும் குருவாக இருக்கப்பட்ட அகத்தியர் போலே அந்த ஒரு காட்சிகள் இருக்கும். அவர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவ்வளோ ஒரு தத்துவமாக அவருடைய அந்த நேரத்திலே இந்த குழந்தை நந்தியை பார்க்க வந்தேன் என்று சொன்னார். அவர் வரும்போதே இந்த வாகனத்திலே உங்களை பார்த்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி கூட அன்பர் அவர் பகலவன் அவர்கள் நம்முடைய அடியார்கள் நீண்ட நாட்களாக எனக்கு தொடர்பிலே இருக்கிறார். கடந்த ஒரு 10 வருட காலமாக நல்ல ஒரு நட்பு உள்ளங்கள் இந்த ஆன்மீக பயணத்திலே. அவர் எனக்காக அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் என்று சொல்லும் அந்த திருச்செந்தூரிலிருந்து அல்வா வாங்கி கொண்டு வந்தார். இந்த நேரத்திலே தான் அதை எடுத்து இந்த மறுநாள் இன்றைக்கி ஹேப்பி சண்டே என்று சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே இந்த தியானங்கள் எல்லாம் இல்லாமல் ஹேப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவாக கருதி சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லுவோம். அதுபோல எங்களுடைய பயணங்கள் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. எங்களுடைய சிஷ்ய குழந்தைகளும் சொன்னார்கள், அவர் இன்றைக்கி கோபம் வந்து விட்டது என்னோடய சிஷ்யருக்கு. அந்தோனி என்று சொல்லும் அந்த குழந்தை கேட்குது, ஏன் சிஷ்யர்கள்லாம் சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் தான் கல் எடுக்கிறீங்களா, நந்திக்கல், நாங்கள்லாம் எடுக்கலையா என்று கேட்டார். காரணம், இது எதற்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், அந்த அவர்கள் குருவாக எங்களை கருதுவதாலே அந்த கண்விழிகள் பார்க்கும்போது அந்த கண்களுடைய வைப்ரேஷன் ஆகப்பட்டது அவர்கள் மேலேயும் பட்டு எங்களுக்கு தெரிவது போல அந்த காட்சிகள் அவர்களுக்கு அவர் ஒரு மரம் ஏறும் அந்த தொழிலை செய்தார். இன்று வயது முதிர்ந்த காரணத்தினாலே இன்று தென்னை மரங்களுக்கு வேர்களுக்கு அவர் அந்த உரங்கள் வைப்பார், அந்த மருந்து வைப்பான்னு சொல்லுவாங்க, அந்த வேலை பணிகள் செய்கிறார். அதுபோல அவர்களே இந்த நேரத்திலே இந்த காணொளி மூலமாக எம் சேனலை பார்க்கும் உலகம் முழுவதும் இருக்கும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் காட்சியின் அந்த அன்பர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு நெகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. இந்த சிறு குழந்தைகள், இந்த கல்லூரி படிக்கும் குழந்தைகள்லாம் சொல்லுகிறது, சாமி உங்களுடைய யூடியூப்லாம் பார்க்குறோம், இவ்வளோ லைக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னுச்சுங்க. எனக்கு லைக்கு கேசி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த மழலை குழந்தைகள் மட்டும்தான் தெரியும். அந்த அளவிற்கு இறைவன் எங்களை வைத்துள்ளார். எங்களுடைய பயணங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருவண்ணாமலை ஆசியோடும் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடும் எங்களுடைய குருநாதர் மௌனசித்தர் ஆசியோடும் எண்ணற்ற மகான்கள் ஆசியோடும் எங்களுடைய பயணங்களுக்கு உங்களுடைய அனுதின ஒத்துழைப்பும் நல்ல ஒரு அனுசரிப்பும் தேவை என்றே சொல்கிறோம். இன்றைய நாட்களிலே எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அப்புராணியாக உட்கார்ந்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்கு பாருங்கள். ஆமாம், இதுதான் இந்த குழந்தை. இந்த குழந்தையும் சிறு கல்கள்லாம் எடுத்து கொண்டு வரும். அந்த நந்தி போலே கொண்டு வந்து இதை பாருங்க சாமி அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறோம் என்றால், குருவுக்கும் சிஷ்யனுக்கும் வயது ஒரு பெரிய காரணம் அல்ல.
திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இருக்க ஒரு காரணமே நான் எங்கே போனாலும் சொல்வதுண்டு. ஏன் சொல்கிறோம் என்றால், திருச்செந்தூர் முருகனுக்கு அந்த திருஞான சம்பந்தர் வயதிலே முதிர்ந்தவர், திருநாவுக்கரசர் வயதிலே முதிர்ந்தவர், திருஞான சம்பந்தர் வயதிலே சிறு குழந்தை பாலகன். அதுபோல தான் இந்த ஆன்மீகத்துக்கு வயது தேவையில்லை, வயது ஒரு காரணம் அல்ல என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்குமே நல்லது நடக்க வேண்டும். எங்களுடைய கணக்கப்படி சத்குரு ஆசியோடும் நல்லதே நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு சித்தர்கள் நல்லபடியாக சித்தர்கள் ஆசியோடு நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சாய்ராம். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு நல்லதே நடக்க வேண்டும். நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.